காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹர்தில் தலைமையில் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடக மாநிலங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றது. மே மாதத்திற்கு தர வேண்டிய 25 TMC தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டுமென கர்நாடக அரசுக்கு ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் அதன் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நீர்வளத்துறை செயலாளர், பொறியாளர்கள், காவிரி தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவர் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா, புதுவை, கேரளா அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே கடந்த வாரம் கூடிய காவிரி ஒழுங்காற்று குழுவானது தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்குரிய 2.5 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கிடையே தான் இந்த கூட்டம் தற்போது கூடப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதம் முதல் பாசன ஆண்டு தொடங்க இருப்பதால் ஜூன் மாதத்திற்குரிய 9.6 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதங்களில் உள்ள பற்றாக்குறை நீரையும் இந்த ஜூன் மாதத்தில் திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட இருக்கிறது. ஆகவே ஜூன் மாதத்தில் பொதுவாகவே மேட்டூர் அணை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அதற்கு முன்னதாக உரிய தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அதிகாரிகள் இன்றைய தினம் வலியுறுத்த இருக்கிறார்கள். சாந்தா, காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.